பூங்காற்று திரும்புமா அடுத்த வர எபிசோடில் பார்த்தீங்க அப்படின்னா, அந்த வீரபத்ரன் வந்து ஆனந்தி கிட்ட வந்து என்னென்னமோ பேசுகிறாங்க. இந்த மாதிரி வந்து நம்ம 2 பேரும் ஒன்றா வாழலாம், நம்ம குழந்தை பெற்றுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ தூரம் வந்து டைலாக்லாம் பேசுகிறாங்க. கடைசியில் பார்த்தீங்க அப்படின்னா, ஆனந்தி வந்து காதில் ஹெட்செட் மாற்றிட்டு பாட்டு கேட்டுட்டு இருப்பாங்க. இது எதுவுமே தெரியாத வீரபத்ரன் பார்த்தீங்கன்னா, அவ்வளோ டைலாக்காக ஆனந்தி கிட்ட பேசிகிட்டு இருப்பாங்க. கடைசியில் வந்து அவங்களே பல்ப் வாங்கிடுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, வீரபத்ரனை வந்து அவங்க ரூம்லேருந்து வெளியே தள்ளி கதவை சாத்திடுவாங்க. உடனே ஆனந்தியோட அம்மா வந்து ஆனந்தி கிட்ட, நீ இப்படி பண்ணுறதுலாம் சரியா? ஏன் இப்படி பண்ணுற? அவர் உன் கூட சேர்ந்து வாழணும்னு சொல்லிட்டு தானே டைம் கொடுத்துருக்காங்க. நீ அவர் கூட வாழணும், இப்படி வெளியே தள்ளி கதவை சாத்திட்டு இருந்தீங்கன்னா எப்படி 2 பேரும் புரிஞ்சுப்பீங்க, 2 பேரும் வாழுவீங்கன்னு சொல்லிட்டு அவருக்கு சப்போர்ட்டு ஆனந்தியோட அம்மா பேசுவாங்க. உடனே ஆனந்தி பார்த்தீங்க அப்படின்னா, அவருக்கு சப்போர்ட் பண்ணுறதா இருந்தால் இங்கே வராதம்மா, உன்கிட்ட பேசி பேசி உன்னை மயக்கி வச்சிருக்காரு, அவர் ரொம்ப நல்ல கேரக்டர், நீ நினச்சிட்டு என்கிட்ட வராத, அப்படி திரும்ப திரும்ப இதை பற்றி என்கிட்ட பேச வந்தி அப்படின்னா இங்கேருந்து நான் கிளம்பி போயிடுறேன்னு சொல்லிட்டு ஆனந்தி சொல்லுவாங்க. உடனே அவங்க அம்மாவும் அங்கேருந்து கிளம்பி போயிடுவாங்க. உடனே அவங்க மாப்பிள்ளை கிட்ட போய், நான் எவ்வளோ பேசி பார்த்துட்டேன், அவள் கேட்குற மாதிரி இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. நீ என்னையே வெளியே துரத்துட்டு நீ எங்கே படுத்துக்கலான்னு பார்க்குறியா? அதை விடவே கூடாதுன்னு சொல்லிட்டு வேறு ஏதாவது பிளான் பண்ணலான்னு சொல்லிட்டு வீரபத்ரன் வந்து யோசிச்சுட்டு இருப்பாங்க. அவர் என்ன தான் பிளான் பண்ணாலும் ஆனந்த் கிட்ட ஒரு வேலை நடக்கவே நடக்காது. ஒரு வாரம் டைமில் அவங்க 2 பேரும் பார்த்தீங்க அப்படின்னா எலியும் பூனையுமா தான் இருந்து பிரிய போகிறாங்க. இந்த மாதிரி தான் வரப்போகிற எபிசோடில் நடக்க போகுது. நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் அண்ட் ஹைப் பண்ணிவிட்டு பாருங்கள்.